ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ராஜசேகர், ஸ்பீக்கர். எல்லா மிடில் கிளாஸ்க்கும் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்கும். லைஃப்பில் நெக்ஸ்ட் என்னதாம்மா பண்ண போகிற அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் யார்கிட்டையும் எந்த ஆன்சர் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் 2 இயர்ஸாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை தான் அன்றைக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கும் இந்த கொஷின் இருந்துகிட்டே இருந்தது. இதுக்கு என்னதான்ப்பா ரீசன், ஏன் ரிப்பிட்டேட்டிவான ஒரே லைஃப் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுது. நம்ம பிரெயினில் ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்குது, RAS அப்படின்ற ஒரு ஃபில்டர் இருக்குது, ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இந்த ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாளைக்கு நம்ம பாடி மூலமாக, நம்ம 5 சென்சஸ் மூலமாக 30 ஜிபிலேருந்து 50 ஜிபி வரைக்கும் இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயினுக்கு அனுப்பப்படுது. அந்த 50 ஜிபியும் பிரெயின் அனலைஸ் பண்ணாது. இதுக்கு தான் அது நடுவில் அந்த ஃபில்டர் இருக்குது. அந்த ஃபில்டர் என்ன பண்ணுன்னா, நம்ம ப்ரியாரிட்டி லிஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கோம். நம்ம டே ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் அப்படின்றதுல ஒரு சென்சஸ் எடுத்துருக்கோம். ஓகே, இவங்க அதிகமாக இவங்க என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டாக தான் பார்த்துருக்காங்க, இவங்க லைஃப் ஹாப்பினஸ்க்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அப்போ இவங்களுக்கு அதிகமாக அதை தான் கொடுக்கணும். சேம் யூடியூப், இன்ஸ்டாகிராமோட ஃபார்முலா தான் நம்ம RAS ஃபங்க்ஷன் ஆகுது. நீங்கள் அதிகமாக எதுக்கு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்களோ அது இன்னும் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கும். அது ரிலேட்டடான விஷயங்கள் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் கோலுக்கு நீங்கள் RAS அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நெக்ஸ்ட் லெவல் என்ன போகணும், நெக்ஸ்ட் யாரை மீட் பண்ணணும், அந்த மாதிரி பீப்புள், ரிசோர்ஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய அது கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சினிமா, ஸ்போர்ட்ஸ், பாலிடிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன்னா நாட்டு நடப்பு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்ல. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம இது பண்ணுறதுனால அதிகமான விஷயங்கள் நம்ம அதை பற்றியே நம்ம கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கோம். இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நம்ம போயிட்டே இருக்கும். இது என்ன இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த RASஐ நம்ம எப்படி பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறது. 1% மக்கள் மட்டுமே இந்த RASஐ கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, அவங்க ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த மந்தில் நான் ஒரு $1 மில்லியன் நான் ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லை, நான் ஒரு கம்பெனியை நான் விலைக்கு வாங்க போகிறேன், இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டரை வர வைக்க போகிறேன் அப்படின்ற ஒரு பிளான் வச்சுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ரிப்பீட்டேட்டிவாக அதுக்கான ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க RASஐ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த விஷயத்தையும் அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிறது இல்லை. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கோல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்காங்க. சோஷியல் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ், இவங்களால என்ன ஆகுனா, அவங்க இப்படி சொல்லுவாங்க, இவங்க அப்படி சொல்லுவாங்க, மற்றவங்கள பற்றி யோசித்து நிறைய ஆக்ஷன் எடுத்து வைக்காமே இருக்காங்க. ஓகே, RASஐ நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றுறது அப்படின்னா, ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கோல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா அதுக்கு ரிப்பீட்டேட்டிவாக அதுக்கு எஃபர்ட் போட ஆரம்பிங்க. நீங்கள் பண்ணுற எல்லாமே அதை சுற்றி தான் இருக்கணும், அந்த கோலை சுற்றி தான் இருக்கணும். ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகிறீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ்மேன் என்னெல்லாம் பண்ணுவார், சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஸ்பீச்சு, என்ன பண்ணணும், என்ன கற்றுக்கணும் அப்படின்றத ஒரு நாள் ஃபுல்லாகவே அவரை மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து அவரை மாதிரி ஆட்டிடியூட் எல்லாமே அவரோட லைஃபாகவே நீங்கள் வாழுங்க. அடுத்து தேர்டு, என்விரான்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு அம்பானி மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக முடியும். அந்த மாதிரி ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சரௌண்டிங் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, 100, 1000 இந்த மாதிரி விஷயங்களுக்காக ரொம்ப ஃபைட் பண்ணுற பர்சன்ஸாக இருப்பாங்க. இதனால் என்ன ஆகும்னா, அவங்களோட தாட்ஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் பெருசாக திங்க் பண்ணவே முடியாது. எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் பர்சன்ஸை சுற்றி இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் தாட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னா கண்டிப்பாக உங்களை சுற்றி நல்ல ஒரு பாசிட்டிவ் அண்ட் பிஸ்னஸ் தாட்ஸ் இருக்கிற பர்சன்ஸாக சரௌண்டிங் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால் என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ண மாற முடியும். இந்த RASஐ நிறைய பேர் ஒரு அலாவுதீன் பூதம் மாதிரி தான் பார்க்குறாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ அப்படின்னு அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பட் நம்ம மக்களுக்கு இது தெரிஞ்சாலும் நிறைய இன்னும் சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணுறது, கொஞ்ச நாள் மீடியா டீடாக்ஸ் பண்ணுறன்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு RASஐ பெட்டராக இது பண்ணணும்னா நீங்கள் இன்றைக்கே ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆக்ஷன் எடுத்து வச்சுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த RAS உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா, எனக்கு படிப்பு கிடையாது, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு சுற்றி நிறைய பாசிட்டிவ் பீப்புள்ஸ் கிடையாது, என்னை எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க, நான் எந்த விஷயங்கள் செஞ்சாலும் டிமோட்டிவ் பண்ணிகிட்டே இருக்காங்க, நிறைய விஷயங்கள் நான் எது செஞ்சாலும் தடைப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லி ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க. இங்கே எல்லாருக்குமே ஈக்குவலான டேலண்ட் தான் சார் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. யாருமே இங்கே ஸ்பெஷல் கிடையாது, இன்டெலிஜென்ட்டு நீங்கள் யாருமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு 10,000 மணி நேரம் செஞ்சீங்கன்னா அதில் மாஸ்டர் ஆகிடுவீங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லா டேலண்ட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை யார் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க அதில் இன்டெலிஜென்ட் அப்படின்ட்டு தெரிகிறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் இந்த டேலண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் ஆர் ஈக்குவல். தேங்க்யூ.